Hi children. இந்த வீடியோவில் நம்ம 1.4 comparison of decimals. ஸோ டெசிமலை எப்படி வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். Let us see Bob Beeman's long jump record of 1968 Summer Olympics, which stood for 23 years. His record was 8.90 meter. This record was broken by Carl Lewis and Mike Bowell in 1991 World Championship held at Tokyo, Japan. Carl Lewis jumped 8.91 meter and Powell jumped 8.95 meter. Can you compare these distances? ஸோ ஒரு ஒலிம்பிக் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாங் ஜம்பில் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1968 எவ்வளோ அப்படின்னா 23 இயர்ஸ். ஹிஸ் ரெக்கார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.90 மீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ரெக்கார்டை வந்து ப்ரோக்கன் பண்ணாங்க யார் அப்படின்னா கார்ல் லூயிஸ் அண்ட் மைக் பாவல் அப்படின்ற 2 பேர் 1991. அவங்க எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டோக்கியோலையும் ஜப்பான்லேயும் வந்து நடந்துச்சுது. அவங்களோட இது பார்த்திங்க அப்படின்னா கார்ல் லூயிஸ் வந்து எவ்வளோ ஜம்ப் பண்ணாங்க 8.91 மீட்டர் அண்டு பாவல் ஜம்ப்டு 8.95 மீட்டர். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், எது வந்து டிஸ்டன்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். we follow these steps to compare decimals. ஸோ இப்போ ஹோல் நம்பராக இருந்தால் ஈஸியாக நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லிடலாம். ஸோ இப்போ டெசிமல் நம்பரை கம்பேர் பண்ணுறதுக்கு சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, compare the whole number part of the two numbers. ஸோ 2 நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் நம்பர் பார்ட்டை கம்பேர் பண்ணணும். the decimal number that has greater whole number part is greater. ஸோ the decimal number வந்து that has greater whole number part is greater இருந்துச்சு அப்படின்னா அந்த decimal number தான் greater. இப்போ பாரு 8.95, இன்னொருத்தர் வந்து என்னது 8.91. சரியா. ஸோ இதில் ஹோல் பார்ட் எதுன்னு சொல்லுவோம், இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தானே ஹோல் பார்ட்டு, ஹோல் நம்பர். ஸோ அப்போ நம்ம இப்போது இங்கே என்ன இருக்குது, இந்த 2 நம்பர்லேயுமே ஹோல் பார்ட் என்ன 8 8 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எது வந்து கிரேட்டர் அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத ஸ்டெப் 2 பார்க்கலாம் பாரு. இஃப் த ஹோல் நம்பர் பார்ட் இஸ் ஈக்குவல், ஹோல் நம்பர் பார்ட் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் கம்பேர் த டிஜிட்ஸ் அட் த 10th place. அதாவது இப்போ டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்டு, ஓகேவா, 10th டிஜிட்டு, இந்த 10th டிஜிட் இருக்குதுல்ல அந்த நம்பரை நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ த டெசிமல் நம்பர் தட் ஹேஸ் லார்ஜர் 10th டிஜிட் இஸ் கிரேட்டர். ஸோ அந்த மாதிரி 10th நம்பரை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எது வந்து கிரேட்டராக இருக்கோ அந்த டெசிமல் நம்பர் தான் கிரேட்டர். இப்போ கொடுத்துருக்குற இந்த நம்பரை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இதில் 10th பிளேஸும் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக தான் இருக்குது, ரெண்டுமே 10th பிளேஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது எது கிரேட்டர்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்க்கலாம். இஃப் த ஹோல் நம்பர் பார்ட் அண்ட் த டிஜிட் அட் த 10th பிளேஸ் ஆர் ஈக்குவல், கம்பேர் த டிஜிட்ஸ் இன் த 100th பிளேஸ். ஸோ இப்போது 10th பிளேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 100th பிளேஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ 100th பிளேஸை கம்பேர் பண்ணுறப்ப எது வந்து கிரேட்டராக இருக்கோ அதுதான் கிரேட்டர் நம்பர். சரியா. ஸோ அப்போ இது ரெண்டில் எது வந்து கிரேட்டர் 100th பிளேஸில், இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ எது கிரேட்டர், 5 தான் கிரேட்டர். ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் இது 8.95. ஓகேவா. So the decimal number that has the larger 100th digit is greater. The same procedure can be extended to any number of decimal digits. So இந்த 3 steps ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெசிமல் நம்பரை கம்பேர் பண்ணி கிரேட்டராக ஸ்மாலரான்னு நம்ம சொல்கிறோம். சரியா. நெக்ஸ்ட்டு இப்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட், இப்போ 8.95 8.91. இப்போ இதில் டிஜிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இங்கேயும் 3 டிஜிட் தான் 1 2 3, இதுலேயும் 3 டிஜிட் தான் 1 2 3. ஸோ இப்போ ஈக்குவல் டெசிமல் டிஜிட்டாக இருந்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1.4.2 டெசிமல் நம்பர்ஸ் வித் அன்ஈக்குவல் டெசிமல் டிஜிட். அதாவது அன்ஈக்குவல் டெசிமல் டிஜிட்னால் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க
45.55 டெசிமல் டிஜிட் இங்கே 2 இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 45.5 இதில் பாரு டெசிமல் டிஜிட் வந்து 1 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது அன்ஈக்குவல் டெசிமல் டிஜிட்டை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Let us now compare the numbers 45.55 and 45.5. In this case, we first compare the whole number part. So as usual நம்ம அந்த ஈக்குவல் பார்ட்டில் பண்ணோலே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோல் நம்பரை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுறப்ப ஹோல் நம்பர் இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது 45 தான் இருக்குது. சரியா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? we see that whole number part for both numbers are equal. So we now compare the 10th place. ஸோ 10th பிளேஸை இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். டெசிமல் டிஜிட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இது 10th பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் என்ன இருக்குது 55 ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ we can find for 45.55 and 45.5 that 10th place is also equal. ஸோ 10th பிளேஸும் எப்படி இருக்குது ஆல்சோ ஈக்குவலாக இருக்குது. Now we proceed to compare 100th place. ஸோ அப்போ 100th பிளேஸை நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரில் 100th பிளேஸ் இருக்குது. சரி, என்ன இருக்குது 5 இருக்குது. பட் இந்த செகண்ட் நம்பரில் 100th பிளேஸில் இருக்க ஏதாச்சும் நம்பர் நோ. அப்போ அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம என்ன போடணும் 0 போட்டுக்கணும். எந்த பிளேஸ் வேல்யூயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பிளேஸ் வேல்யூக்கு 0 போட்டுக்கணும்னு ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த இடத்துல பாரு the 100th place value of 45.5 is 0 and that of 45.55 is 5. ஸோ அப்போ இந்த நம்பரில் 100th place வந்து 5, இந்த நம்பரில் 100th place வந்து 0. ஸோ இப்போ 0வையும் 5வையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப எது வந்து கிரேட்டர்? கம்பேரிங் the 100th place we get 5 is the greater, 0 வந்து less. ஸோ அப்போ 0 வந்து less than 5. ஸோ அப்போது therefore 45.50 is less than 45.55. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. zeros added to the right end of the decimal digits do not change the value of that decimal number. அதாவது இப்போ 45.5ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல 100th பிளேஸ் எதுவும் இல்லைல்ல. ஸோ அப்போ நம்ம ஜீரோஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில், அதாவது டெசிமல் டிஜிட்டுக்கு ரைட் சைடில் நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதனோட வேல்யூஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது. do not change the value. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.13. Velan bought 8.36 kg of potato and Sekhar bought 6.29 kg of potato. So which is heavier? ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தில் வந்து எது வந்து ஹெவியர்னால் எது வந்து அதிகம், யார் வாங்கினது வந்து வெயிட் அதிகம்னு சொல்லி கேட்குறாங்க. வேலனா இல்லைனா சேகரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நம்பர் கம்பேர் பண்ணி ஈஸியாக இப்போ சொல்லலாம். ஸோ கம்பேரிங் 8.36 அண்ட் 6.29. ஸோ இந்த 8.36ஐயும் 6.29ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எந்த நம்பரை நம்ம கம்பேர் பண்ணணும்? ஹோல் நம்பரை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ ஹோல் நம்பர் என்ன இருக்குது? 8 இருக்குது ஃபஸ்ட்டு நம்பருக்கு, செகண்ட் நம்பருக்கு 6 இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணனா எது கிரேட்டர்? 8 தான் கிரேட்டர். ஸோ அப்போது 8.36 kg இஸ் கிரேட்டர் தென் 6.29. ஓகேவா? ஸோ அந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணிட்டு வரணும் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.14. 2 automatic ice cream machines A and B designed to fill cups with 100 milliliter of ice cream were tested. 2 cups of ice creams, one from machine A and one from machine B. ஸோ 2 ஆட்டோமேட்டிக் ஐஸ்கிரீம் மிஷின்ட்டு இருக்குது ஏ அண்ட் பி அப்படின்ட்டு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 milliliter ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த 2 cups ஆஃப் ஐஸ்கிரீமில் ஒரு மிஷின் வந்து ஒரு கப்பு வந்து ஏ மிஷின்லேயும் இன்னொரு கப்பு வந்து பி மிஷின்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் பார்க்குறாங்க. ஃபவுண்ட் டு பி ஃபஸ்ட்டு வந்து 99.56 milliliter ஃப்ரம் மிஷின் ஏ. செகண்ட் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா 99.65 milliliter ஃப்ரம் மெஷின் பி. கேன் யூ சே விச் மெஷின் கிவ்ஸ் மோர் குவான்டிட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ்? ஸோ இப்போ இதில் ரெண்டுலேயும் எந்த மிஷின் வந்து அதிகமாக மோர் தென்
மோர் தென் குவான்டிட்டி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெசிமல் நம்பரை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் 99.56 அண்ட் 99.65. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் பார்ட்டு நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ ஹோல் நம்பர் பார்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, 99 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. சரியா, 99.565 ஃபஸ்ட்டு நம்பர் 99.56. ஸோ இப்போ ஹோல் நம்பரை கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10th டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப எது ஹெவியாக இருக்குது, 6 தான் கிரேட்டர். ஸோ அப்போ கிரேட்டர் மிஷின் வந்து எது கொடுத்துருக்கு அப்படின்னா 99.65. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஸ்மாலர் 56, 99.56. ஸோ அப்போ 99.56 is less than 99.65. okay, next example 1.15. A standard art paper is about 0.05 millimeter thick and matte coated paper is 0.09 millimeter thick. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்ட் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா 0.05 மில்லிமீட்டர் திக்கில் இருக்குது. அதே மாதிரி மேட் கோட்டட் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா 0.09 மில்லிமீட்டர் திக்கு. கேன் யூ சே விச் பேப்பர் இஸ் மோர் திக்கு? ஸோ இதில் எது வந்து திக்னஸ் வந்து அதிகம், மோர் திக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் கம்பேர் பண்ணுறோம். 2 நம்பர் 0.05யும் 0.09யும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு த இன்டெக்ரல் பார்ட் அண்ட் த 10th places ஆர் ஈக்குவல். அதாவது இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹோல் பார்ட்டு தான் இன்டெக்ரல் பார்ட்டுங்கிறோம். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். இந்த 0.05ல் 0.09ல் ஹோல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட்டு 10th பிளேஸை பார்க்கணும், அதுவும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 100th பிளேஸை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுறப்ப எது வந்து திக்காக இருக்குது, 9. ஸோ அப்போ 0.09 இஸ் த திக்கு. ஓகே, அப்போ 0.05 இஸ் லெஸ் தென் 0.09. ஸோ ஃபார் we discussed about the comparison of two decimal numbers. Extending digit, we can arrange the given decimal numbers in ascending or descending order. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரியே இப்போ 2 நம்பர்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம். இதே மாதிரியே மோர் நம்பர்ஸ் ஒரு 4 நம்பர் 5 நம்பரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ascending order descending order வந்து நம்ம ரைட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணியே நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. எக்ஸாம்பிள் 1.16. Now let us arrange the long jump records of students in a school for 3 years in ascending order. ஸோ ஒரு வந்து லாங் ஜம்ப் ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸோட ரெக்கார்டு. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும். ஓகே, எந்த ஆர்டரில், அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா 4.90 மீட்டர், செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா 4.91 மீட்டர், தேர்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா 4.95 மீட்டர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் என்னென்ன, 4.90, 4.91, 4.95. ஸோ 3 நம்பர்ஸையும் ரைட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணுவோம், ஹோல் நம்பர் பார்ட்டை கம்பேர் பண்ணுவோம். ஸோ 3லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஹோல் நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்குது. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு 10th பிளேஸை கம்பேர் பண்ணணும். ஸோ 10th பிளேஸ் 3யுமே எப்படி இருக்குது அப்படின்னா 9 ஈக்குவலாக தான் இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அதனால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100th பிளேஸில் போவோம். 100th பிளேஸில் போகிறப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் நம்ம எப்படி எழுதுவோம், ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பராக தானே எழுதுவோம் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்போ இதில் இருக்கிறதுலையே இதில் ஸ்மால் நம்பர் எது, 0 இஸ் த ஸ்மால் நம்பர். ஸோ அப்போ 4.90 வந்து ஃபஸ்ட்டாக எழுதிக்கணும், இஸ் லெஸ் தென். நெக்ஸ்ட்டு இதை 2வையும் கம்பேர் பண்ணுறப்ப எது ஸ்மால் நம்பர், 1. ஸோ அப்போ 4.91 வந்து செகண்டு, இஸ் லெஸ் தென். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 4.95. சரியா, இப்படி தான் நீங்கள் டெசிமல் நம்பரை கம்பேர் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். சரியா,
இதே நோட் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த டிசெண்டிங் ஆர்டர் இஸ். ஸோ இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னால் இப்போ அசெண்டிங் ஆர்டர் எழுதணும் இல்லையா, அதையே அப்படியே ரிவேர்ஸில் எழுதுங்க. 4.95, 4.91, 4.90. சரி, அப்படியே ரிவர்ஸில் எழுதிங்கன்னா, அதாவது ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் எழுதுகிறோம். சரி, பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் எழுதுகிறோம், அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். சரியா? நெக்ஸ்ட்டு மேகலா எக்ஸாம்பிள் 1.17 பார்க்கலாம். மேகலா அண்டு மாலா பாட் 2 watermelons weighing 13.523 kg and 13.52 kg. which is heavier one? ஸோ 2 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மெலன் வாங்குகிறாங்க, அதனோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கம்பேர் பண்ணி எது வந்து ஹெவியர் வெயிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போது ரெண்டையும் எடுத்து இப்போ ரைட் பண்ணுங்கள். 13.523, 13.52. சரியா? ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை என்ன இருக்குது, 13, 13 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் அவங்க எழுதியிருக்காங்க, அது எழுதிடலாம். இப்போ 13 நம்ம 10 + 3ன்னு எழுதலாம் இல்லையா, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த 5 வந்து 10th பிளேஸாக 5/10, 200th பிளேஸாக 2/100, 3000th பிளேஸாக 3/1000. ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இங்கே எழுதியிருக்காங்க கண்ணே, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் அதே மாதிரி 13.52 ஹோல் நம்பரை 13 10 + 3 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5 10th 5/10 ப்ளஸ் 200th 2/100. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பரில் வந்து 100th பிளேஸ் இருக்குது, செகண்ட் நம்பரில் வந்து இல்லை. அப்போ நம்ம இல்லாத இடத்துல என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். ஸோ அப்போ 0/1000. ஸோ இப்போ இந்த நம்பரை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப என்ன வருது, இப்போ ஹோல் நம்பர் பார்ட் 13 13 ஈக்குவலு, நெக்ஸ்ட்டு 10th பிளேஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலு, 100th பிளேஸும் ஈக்குவலு. ஸோ அப்போது லாஸ்ட்டாக 1000th பிளேஸ் என்ன இருக்குது, 3 and 0 இருக்குது. ஸோ அப்போ எது வந்து ஹெவியர், 3 தானே கிரேட்டர். ஸோ அப்போது 3 இஸ் த greater. In case the two numbers have the same digits up to 100th place, but the 1000th place of 13.523 is 3, which is greater than 0. ஸோ அப்போ இது வந்து 0வோட கிரேட்டராக இருக்குது 3. ஸோ அப்போ எது வந்து கிரேட்டர் அப்படின்னா 13.523 is greater than the 13.520. சரியா? ஸோ இப்படி தான் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி சொல்லணும் எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு. ஸோ இந்த எக்ஸசைஸ் 1.3 ஆல் சம்ஸ் வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நோட் ஒர்க்கு, இந்த 1 மார்க்கும் சப்ஜெக்ட் நோட்லேயே ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே.